ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இது உங்கள் திரைக்கு முன்னும் பின்னும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இஞ்சி இடுப்பழகி. முதல்ல படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அன்வான்ட் கேலரிஸ் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வாண்டடாகவே குண்டா இருக்கிற பொண்ணு இல்லைங்க, பொம்பளை. ஐயோ ரொம்ப சாரிங்க, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அனுஷ்காவுக்கு கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறத பற்றி அவங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அம்மாவை வர ஊர்வசி ரொம்பவே கவலைப்படுறாங்க. பொண்ணு பார்க்க வர எல்லாரும் அனுஷ்காவோட எக்ஸ்ட்ரா லார்ஜ் குண்டோடம்ப பார்த்து மிரண்டு ஓடுறாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஆர்யா வராரு. சும்மா ஸ்லிம்மாக சூப்பராக வர ஆர்யா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவரை ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லி வேகமாக கல்யாணத்துக்கு நோ சொல்கிறாங்க. ஆனாலும் கூட ஆர்யா மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அதனால் ஆர்யா கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாத ஆர்யா தன்னை போலவே ஸ்லிம்மாக டயட் மெயின்டைன் பண்ணுற 0 சைஸில் இருக்கிற சோனல் சௌஹானாவை லிப்லாக் அடிக்கிறாரு. அதை பார்க்குற அனுஷ்கா மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆர்யாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாங்க கதை. அட ஆமாங்க, ஏற்கனவே வேற ஒருத்தரை லவ் பண்ணுறவங்கள நம்ம பக்கம் திருப்புறதுக்கு பேர் கரெக்ட் பண்ணுறது தானே. ஷப்பா, ஒரு வழியாக கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா படம் அவ்வளோ நீளம். இப்போ படத்தோட விமர்சனத்துக்கு வருவோம். படத்தோட கதை பாசிட்டிவ் அப்ரோச் தான். அனுஷ்காவோட அப்பாவும் சரி அனுஷ்காவும் சரி ரொம்பவே பாசிட்டிவான ஆளுங்க. அதனால் நம்மளும் பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து பேசலாம். கதை 0 சைஸ் பத்துனதுனால நம்மளும் 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர் 0. அட ஒன்றுக்கு முன்னாடி வருங்களே, அந்த 0 தான். படத்தோட தூண் வழக்கம் போல் நம்ம பிரகாஷ் ராஜுங்க. தத்துவம், வேதாந்தம், காந்தியம் பேசுகிற வில்லன் சூப்பராக அசத்தியிருக்காரு. பாசிட்டிவ் நம்பர் 1 படத்தோட கேமராமேன் நீரவ் ஷா ஒரு கலர்ஃபுல் வேர்ல்டை நம்ம கண்ணு முன்னாடி உருவாக்கி காட்டுறாரு. பாசிட்டிவ் நம்பர் 2 அனுஷ்கா வெரைட்டி ஆக்டிங் மேடம். ஆர்யா வழக்கம் போல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான லவர் பாய் கேரக்டர். ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து இதை பாசிட்டிவாக சொல்கிறதா நெகட்டிவாக சொல்கிறதான்னு தெரியலைங்க. ரெண்டுக்கும் நடுவில் வச்சுப்போமே. படத்தோட மியூசிக் என்னாச்சு மரகதமணி சார், பாகுபலிக்கு அப்புறம் பார்க்குறோம், சும்மா பட்டையை கிளப்பியிருக்க வேண்டாமா? அடுத்து படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோலில் வர ஜீவா, ராணா, நாகார்ஜுன், ரேவதி, தமன்னா, ஸ்ரீதிவ்யான்னு எல்லாரும் அவங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி பேசலாம். நெகட்டிவ் பாயிண்ட் 0 படம். நெகட்டிவ் பாயிண்ட் 1 படம் தான். நெகட்டிவ் பாயிண்ட் 2, 3ன்னு மொத்த படமும் ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே அடிசருக்குது. நிறைய இடத்துல இது ஸ்ட்ரெயிட் தமிழ் படமா இல்லை டப் பண்ண தெலுங்கு படமான்னு டவுட் வருது டைரக்டர் சார். ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கனிகா திலோனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா என்ன? இல்லை அவருக்கு என்ன உங்கள் மேலே ஒரு ஸ்பெஷல் கோபமாக என்ன? உட்காந்து பேசி சரி பண்ணுங்கள் சார், அப்போ தானே அடுத்த படமாவது நல்லா வரும். படத்தில் ஆர்யா ஒரு டாக்குமெண்ட்ரி டைரக்டராக வராரு. அதுவும் டாய்லெட் பற்றின விழிப்புணர்ச்சி பற்றி படம் எடுக்கிறாரு. அதனாலேயே என்னமோ தெரியல, படம் டாக்கு ட்ராமா மாதிரியே இருக்குது. 0 சைஸுக்கு ஆசைப்பட்டு கண்ட விளம்பரத்தையும் பார்த்து தப்பான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க, இயல்பான எக்ஸசைஸில் உடம்பை குறைக்க பாருங்கன்னு ஒரு மெசேஜ். இதை அனுஷ்கா ஆடின ஒரு பாட்டு மூலமாகவே மியூசிக் ஆல்பமாக சொல்லியிருக்கலாம். இல்லையா ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ போட்டிருக்கலாம். இதுக்கு போய் யாராவது இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுப்பாங்களா? அதை விட ஒன்று பண்ணிங்க பாருங்கள், அதுதான் ஹைலைட்டே. படத்தோட ஓப்பனிங்கில் தேங்க்ஸ் டு இளையராஜான்னு பார்த்ததும் செம்ம ஹாப்பி, விசில் பறக்குது. ஆனால் என்னடா படமே முடிய போகுதே, பாட்டை காணமே அப்படின்னு முழிக்கிறப்போ கரெக்டாக அங்கே வச்சுங்க பாட்டை. இஞ்சி ஈடு பழகி, அதுவும் ரீமிக்ஸில். அந்த பாட்டு மேலே உங்களுக்கு அப்படி என்ன சார் கோபம்? சரி விடுங்க, மறப்போம், மன்னிப்போம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 2.5. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் நெட் டிவி ஃபார் யூவின் திரைக்கு முன்னும் பின்னும் நிகழ்ச்சி. நான் உங்கள் ரஞ்சித். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை பை பாய், டேக் கேர்.